எனக்கு அது ஒரு அழுத்தமாக இருக்குது. நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேணும் என்ற ஒரு விடயம் அங்க திருப்ப என் மீது எனக்கு எடுத்து கூறப்படுகிறது. அந்த வகையில நானும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த யார் எங்க இருந்து கேட்டாலும் அவரோட இடத்துல கொண்டு அந்த புத்தக கண்காட்சியை செய்கிறதுல நான் தயங்குறது இல்லை. தொடர்ச்சியாக இப்படி செய்து கொண்டு வர்றதால உண்மையில வாசிப்பு அல்லது புத்தகங்கள் அறிமுகம் என்பது ஒரு சமூகத்திட்ட பெருகி கொண்டு வருதுன்றதை நான் கண்கூடாக காண்றேன். எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாகத்தான் இருக்குது. இந்த கண்காட்சிகள தொடர்ச்சியாக நாங்கள் ஈழத்து புத்தகங்களை மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சில மாற்று கருத்துக்கள் என் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அதை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே எங்களுடைய தனித்துவத்தையும் எங்களுடைய அங்கீகாரத்தையும் நாங்க விட்டு கொடுக்க முடியாது தானே. எங்களுக்கான சந்தை ஒரு கண்காட்சிக்குரிய சந்தையா இருக்கலாம், இல்லாட்டி எங்களுடைய புத்தகங்கள் வைக்கிறதுக்கான இடத்தை நாங்க தானே முதல்ல உறுதிப்படுத்தணும். நான் அதுல எனக்குள்ள எந்த விதமான குழப்பமும் இல்லை. நான் ஒரு வாசகனாக எல்லா புத்தகங்களையும் வாசித்து வளர்ந்தவன் தான். இந்திய புத்தகங்களா இருக்கட்டும், மொழிபெயர்ப்பு புத்தகங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே வாசித்து வளர்ந்தவன் தான். ஆனால் நான் எங்கட புத்தகங்கள் என்ற இந்த விடயத்துக்குள்ள நான் எடுத்துக்கொண்டது ஈழத்து எழுத்தாளர்கள், ஈழத்து புத்தகங்கள், அதற்கான அங்கீகாரம், அதற்கான விற்பனை. அதற்காக நான் ஒட்டுமொத்த வாசகர்களுக்கு எதிரானவன் இல்லை. அந்த வகையில நான் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை முன்னெடுக்க பல காலம் யோசிச்சு கொண்டிருந்தேன். ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சி, அது எல்லா புத்தகங்களுக்கான ஒரு கண்காட்சியாக அமைய வேண்டும் என்று. அந்த வகையில கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் ஊடாக நான் ஒரு யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா 2024 ஒழுங்கு செய்திருந்தோம். அதை நான் தான் முதன்மையாக நின்று அந்த ஒழுங்கமைப்பட வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் ஊடாக நான் நடத்தியிருந்தேன். அதுல நாங்கள் ஒரு குறுகிய காலத்துல அந்த ஒழுங்கமைப்பை செய்தபடியால் கிட்டத்தட்ட 40 காட்சி அறைகளை கொண்ட ஒரு கூடத்தை இந்திய கலாச்சார மையத்துல நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தோம். அதுல 20க்கு மேற்பட்ட புத்தக விற்பனையாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். கொழும்புல இருந்து, தென்னிலங்கையில இருந்து வர இந்திய புத்தகங்களுடைய முகவர்கள் அப்படி என்று சொல்லி கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கண்காட்சி கூட பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் எனக்கு ஏற்பட்டிருந்தது. எதிர்ப்புகளை தாண்டி இது வெற்றி அளிக்க போறதில்லை, இந்த முயற்சி யாருக்கு புத்தகம் வாங்க வர போயினோம், உழவுக்கு செலவழிச்சு கடையெடுத்து செய்ய போயினோம் என்ற பல்வேறுபட்ட ஒரு மறைக்கருத்துக்கள் என்னை நோக்கி வந்தது. ஆனால் நான் அதில் பெருசா பொருட்படுத்தல. பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு, அழுத்தங்களுக்கு நாங்கள் அதை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில இந்த 3 நாட்கள் இடம்பெற்றிருந்த அந்த கண்காட்சியில என்னுடைய கணிப்பின்படி இலங்கை மதிப்பில் 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட புத்தகங்கள், பெருமதியான புத்தகங்கள் அந்த 3 நாட்களும் விற்பனையாகி இருக்கிறது. அப்ப இந்த தொகை என்பது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதுவும் புத்தகங்கள் சார்ந்து நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். நாங்கள் ஒரு ஈழத்து புத்தகம் ஒரு 300 பிரதிகளை அச்சிட்டு போட்டு அந்த 300 பிரதிகளை விற்பதையும் சாதனையாகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களோட சந்தை. அப்ப இந்த சூழல்ல நாங்கள் இவ்வளவு புத்தகங்களை நாங்கள் வித்திருக்கிறோம் என்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுல வேறுபாடு இல்லாம ஈழத்து புத்தகங்களுக்கான எங்களோட புத்தகங்கள் காட்சியறை தனித்துவத்தோடு அந்த கண்காட்சியில இடம்பெற்றிருந்தது. அதே நேரம் இந்திய புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள், சிறுவர்களுக்கான புத்தகங்கள் என்று எல்லா வகையான புத்தகங்களும் அந்த திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான, ஒரு குதூகலமான நிகழ்வாக அது அமைந்திருந்தது. அங்க வந்திருந்தவர்களுடைய முகங்கள் ஒரு பிரகாசமாக தங்களோட குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அந்த புத்தகங்களை வாங்கி கொடுக்கிறது. அதுவும் உண்மையில அந்த காட்சியறையில நாங்கள் ஒழுங்குபடுத்தையில எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று இருந்தது. இது மக்கள் வெராட்டி
இந்த காட்சியறைகளை எவ்வளவு மினக்கட்டு கொள்முடையதுல வாகனங்கள்ல பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் புத்தகங்களை கொண்டு வந்து காட்சிப்படுத்தினோம். வரவேற்பு கிடைக்காமல் போனால் அது எங்கள்ல ஒரு குற்றமாக வரலாம் என்ற ஒரு சின்ன ஒரு பயத்தோட தான் நான் அதுல இருந்தேன். ஆனால் தடை இல்லாமல் தொடர்ச்சியாக மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உண்மையில நாங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. அதுல முக்கியமான விடயம் நான் ஆணித்தரமாக கூறக்கூடிய விஷயம், தொழில்துறை மன்றம், யாழ்ப்பாண தொழில்துறை மன்றம் வந்து வலு உறுதியாக இருக்கிறது இந்த புத்தக திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்துவது. அப்ப அதோட நாங்கள் அடுத்த வருடம் வந்து 2-3 மாதங்களுக்கு முன்பே இந்த அறிவித்தல்களை வெளியிட்டுருவோம். அப்ப அதால நாங்கள் எதிர்பார்க்கிறோம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடம்பெறக்கூடிய யாழ்ப்பாண புத்தக திருவிழாவில் இன்னும் பல்வேறுபட்ட காட்சியறைகள், காட்சிக்கூடங்கள் அமைய இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புத்தகம் சார்ந்த நிகழ்வுகளும் அந்த கண்காட்சிக்கு சமாந்தரமாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இந்த முறை செய்யலாம் இருக்கிறோம். அதாவது கூட நிறைய பேருடைய பாடல் வெளியீடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்த முறையும் வந்து நான் சில இதுகள் ஒழுங்குகளை நாங்கள் செய்திருந்தாங்கள். ஆனால் எல்லாமே வந்து அந்த குறுகிய நேரம் என்பதால் மற்றது உண்மையில ஒரு நிகழ்வை ஒழுங்குபடுத்துவதற்கும் அந்த ஒழுங்குபடுத்துபவர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நாங்க ஒழுங்குபடுத்தினால் ஆக்கள் வருவினமா வர மாட்டோமா, இது எப்படி நடக்கும், இந்த கண்காட்சி எப்படி நடக்கும், எதுவுமே தெரியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் வெற்றிகரமாக ஒன்று நடந்துட்டு அதால எங்களுக்கு அடுத்த முறை வந்து கடந்த முறை இப்படி இருந்தது என்ற ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் அனுபவத்தோடையும் நம்பிக்கையோடையும் எல்லாரும் முன்வருவார்கள். அந்த விடயங்கள் இன்னும் சிறப்பாகவும் சீராகவும் இடம்பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நான் அறிந்த வரையில் வந்து அந்த ஆகஸ்ட் மாதம் இடம்பெற இருக்கிற அந்த புத்தக திருவிழாவை முன்னிட்டு பல புத்தகங்கள் வெளிவர இருக்கிறது. இப்பவே அதற்கான ஆயத்தங்கள் பல இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னோட கதைச்சிருக்கேன். ஏன்னா அது ஒரு கலாச்சாரம் மாதிரி ஆகிவிட்டது. இப்ப இந்தியாவை பொறுத்தவரை சென்னை புத்தக கண்காட்சி என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக ஒரு வேதாந்த நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த கண்காட்சியை மையப்படுத்தி இந்தியாவில் பல புத்தகங்களை வெளியிடுவார்கள். அப்ப அதே மாதிரியான ஒரு செயற்பாடு இங்கே இடம்பெற இருக்குது. அது கடந்த வருடம் கூட சில புத்தகங்கள் அந்த கண்காட்சி நேரத்துல வெளியிடப்பட்டிருந்தன.